அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம காண இருக்கும் காணொளி என்னன்னா, விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்து விட்டது. இதைத் தொடர்ந்து பல்வேறு செய்தி சேனல்கள் கருத்து கணிப்புல எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. இதில் வழக்கம் போல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்னு அனைத்து சேனல்களும் சொல்லிட்டு இருக்காங்க. மும்முனை போட்டின்னு அனைவரும் அறிந்தது தான். இதில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா போட்டிடுறாங்க. கடந்த தேர்தலை காட்டிலும் நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருந்து சீமானின் தம்பி தங்கைகள், கட்சி உறுப்பினர்கள், அனைத்து பேச்சாளர்கள் எல்லாரும் விக்கிரவாண்டியில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் பாமக தரப்பில் அன்புமணி போட்டியிடுறாரு. விக்கிரவாண்டியில் போட்டியிடுற 3 வேட்பாளர்களும் ஒரே சமுதாயம் சார்ந்தவங்க தான். பாமகவோட அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை தாக்கி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா சொந்த சமூகத்தோட வாக்குகள் அபிநய பக்கம் போயிடும்னு இது போல பொய் பிரச்சாரங்களையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் வீண் வதந்திகளையும் பரப்பிட்டுருக்காரு. திமுக எப்படியாச்சு பணத்தால் வாக்குகளை வாங்கிடலாம்னு மக்களை அங்கங்கே கூட்டமாக வச்சு பணம் கொடுப்பதும், பிரியாணி கொடுப்பதும், கிஃப்ட் கொடுக்கறதும், பின்ன வேட்டி சேலைகளை வழங்குறதுமா இருக்காங்க. இதில் உண்மையாக மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணது நாம் தமிழர் கட்சி தான். அபிநய் அவர்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தீங்கன்னா தேர்தல் பரப்புரை அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி பண்ணிகிட்ருக்காங்க. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்துலேயும் அவங்களோட ஒளிவாங்கி சின்னம் 2வது இடத்துல இருக்குது. இதுவும் ஒரு ப்ளஸ் தான். மேலும் அதிமுக போட்டியிடலை. அதிமுகவோட மொத்த வாக்கும் கண்டிப்பாக நாம் தமிழருக்கு தான். எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவே இந்த இடைத்தேர்தலில் பயந்துட்டு போட்டியிடல. ஆனால் நாம் தமிழர் மிக தைரியத்தோடு இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுறாங்க. இதனால தான் பாமகவுக்கு பயமாக இருக்குது, 2வது இடம் கூட வர முடியாது போலன்ட்டு. ஓகே மக்களே, பார்க்கலாம். நாளை 10ஆம் தேதி விக்கிரவாண்டியில் வாக்குப்பதிவும் 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும்னு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.